ஸ்டில் மணிமேகலை, ஸ்ரீராமஜெயம் அண்ட் மாஷா அல்லா. எஸ் அப்பா, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்கிறது மட்டும் கிடையாது. அது என் மனசு உண்மையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். அண்ட் இவன் கூட நிறையா நான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ரம்ஜான் கொண்டாடின அந்த போஸ்ட்டை விட ஜாஸ்தி நாங்கள் 2 பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்ட போஸ்ட் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணோம்ல, அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 80% ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணேன்னா எத்தனை மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டே 80% ஆஃப் பீப்புள் வந்து நல்லா ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மதத்தை தாண்டி நீங்கள் கல்யாணம் செய்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு நல்ல கமெண்ட் போட்டாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 6 months தான் இருக்க போது, திடீர்னு நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு பேரில் நீங்கள் வரப்போறீங்க, இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. 6 months இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 1 year ஆச்சு. ஸோ 1 year அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போகிறதான். ஒரு 2 years ஆகும்போது நீங்கள்லாம் வந்து பணம் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்டு ஓடிடுவீங்க. ஒரு க்ரஷ்ன்றதுனால நீங்கள் சேர்ந்துட்டீங்க. நாங்கள் 2 yearsம் போச்சு, 3 years ஆச்சு. பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை லைஃப் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் BMW வீடு எல்லாமே வந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து 4 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 10 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம், 20 years ஆனால் நீங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 20 years நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டா 21வது வருஷம் நம்ம பாராட்டுவாங்கலாம் கிடையாது. 70 வயசு ஆனாலும் 70 வயசு இப்போ வயசானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ சொல்கிறவங்களை பற்றி கவலை கிடையாது. நான் மணிமேகலையாக தான் இருக்கேன், அப்படி தான் இருப்பேன். அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் என்னோட ஹஸ்பண்ட் உசைன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருமே அதை பற்றி வரி பண்ணாதீங்க.